ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், டிப்ஸ் நம்பர் 1ல் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கிஃப்ட் பேக்லாம் வரும் இல்லைங்களா, அந்த கிஃப்ட் பேக்கை வந்து கைப்பிலாம் அறந்துருச்சுன்னா தூக்கி போடுறோம். அப்படி தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ண போகிறோம். அந்த பேக்குடைய ஒரு சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு ஜிப்பு வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜிப்பை வந்து அந்த போர்ஷனுடைய ஒரு சைடில் நம்ம இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட டைலர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா மிஷினில் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்புடைய இன்னொரு போர்ஷனை வந்து வெளிப்பக்கமாக வச்சு தச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. உஷா ராமச்சந்திரன், மாயாவதி, அஜ்மல் கான், சரண்யா, குணா, முகுன், சங்கீதா, ஹேமாவதி தனிரு, தேவி, அன்னபூரணி, டெய்சிநாதன், ஐஸ்வர்யா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே அந்த ஜிப்புடைய இன்னொரு போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த கிஃப்ட் பேக்குடைய பேக் சைடில் வச்சு நம்ம தச்சு விடணும். அதுக்கப்புறம் நம்ம நல்ல பக்கத்தை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உள்பக்கமாக தான் தையல் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணும்பொழுது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தச்சு முடிச்சுட்டேன். இப்போ நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாங்க. நாட் போட்டு எடுத்த பிறகு சென்டர் போர்ஷனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தச்சு முடித்த பிறகு நம்ம சென்டர் போர்ஷனை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய பாட்டமில் அந்த சென்டர் போர்ஷனை கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஊசி வந்து குத்தி வச்சுக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த சைட்லேயும் ஃபஸ்ட்டு நம்ம ஊசியை குத்தி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த மடிப்பு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் தையல் போடும்போதும் ஈஸியாக இருக்கும். எப்போ தைக்கிறீங்களோ அப்போ வந்து பிரிச்சுட்டு நீங்கள் அழகாக இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் அந்த ஊசியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான க்யூட்டான பவுச் வந்து கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம தச்சு முடித்த பிறகு ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்ல பக்கத்தை நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய க்யூட்டான பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக்கில் இருந்து ஒரு சூப்பரான பவுச் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி பவுச் ரெடி பண்ணி நீங்கள் காலேஜ்க்கோ ஸ்கூலுக்கோ கூட எடுத்துகிட்டு போகலாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. உங்களுக்கு பவுச் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பெருசாக அந்த மெட்டீரியல் எடுத்து கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பவுச் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மெட்டீரியலை வந்து கட் பண்ணி அழகாக தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இந்த பவுச் ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. நம்ம காசு கொடுத்து கடையில் போய் பவுச் வாங்காமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாமளே ரெடி பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டு பிளாஸ்டிக் மூடிகளையும் கட்டப்பையுடைய பிளாஸ்டிக் ஸ்டிக்கையும் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த கட்டப்பையுடைய ஸ்டிக்கை வந்து 4 போர்ஷனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணுற அந்த 4 போர்ஷனும் ஒரே அளவுக்கு இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு மூடியை எடுத்துக்கலாம். அந்த மூடியுடைய சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் டேப் வந்து ஒட்டிட்டு கவர் பண்ணி விட போகிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் டேப்பை ஃபுல்லாக சுற்றி வந்து நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு உள்பக்கமாக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த டேப்பை வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நகத்தை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஃபைனலாக உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம இன்னொரு மூடியிலையும் டேப்பை வந்து அழகாக வெளிப்பக்கமாக கவர் பண்ணி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த டேப்பை ஓட்டுறேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 மூடியிலையுமே அழகாக சைடில் வந்து நான் டேப் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு.
அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்ஸை வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி 4 கார்னரில் வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு இப்போ நம்ம அந்த கட்டப்பை ஸ்டிக்குடைய டாப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு மூடி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மூடியை டாப்பில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க. இந்த ஆர்கனைசரை நம்மளுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பவுடர், கோகனட் ஆயில், அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ், இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய பர்ஸ் வந்து ஜிப்பெல்லாம் வந்து போயிடுச்சுன்னா அந்த பர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பர்ஸுடைய ஜிப்பை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயரில் வந்து இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச டிசைனில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது இதனுடைய ஆப்போசிட் லேயரில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கட் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா போதும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிசைன் தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப்பை வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. கனமாக இருக்கக்கூடிய டபுள் சைட் டேப்பை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும், கீழே விழாமல். பாருங்கள், நான் வந்து 4 சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், டபுள் சைட் டேப் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாலில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி விட்டலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல நம்ம நூல் உருண்டைகள்லாம் வச்சு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நூலெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர்லாம் வைக்கிறதுக்கு, மசாலா பேக்கெட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய கிளாத்தை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, கிழிஞ்சிருச்சு. இதை வந்து யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. ஸோ தூக்கி தான் போடணும். அப்படி தூக்கி போடாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுடைய இன்னர் எடுத்திருக்கேன். அந்த இன்னரில் கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி தச்சு விட்டுக்கலாங்க. தச்சு விட்டுட்டு அந்த பனியன் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த பனியன் கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரா மாதிரி அந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம ஊசி நூல் யூஸ் பண்ணி ஒரு ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துடலாம். மிஷின் இருந்துச்சுன்னா அப்படின்னா மிஷினில் வந்து 2 கிளாத்தும் பிரிஞ்சு வராத மாதிரி தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நான் வந்து 3 சைடில் வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன். ஒரு சைடில் நம்ம தையல் போட வேண்டியது இல்லைங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தைச்சி முடித்த பிறகு இதே மாதிரி நம்ம இன்னொரு இன்னர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் பகுதி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா தைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபஸ்ட்டில் தைச்சோமோ இந்த கிளாத்தையும் அதே மாதிரி நம்ம அந்த டிஷர்ட்டோடு சேர்த்து நம்ம அழகாக தைச்சி விட்டுலாம். அந்த கைப்பகுதிக்கு கீழே வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எம்டி போர்ஷனை கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் தையல் தான் நான் போடுறேன். இந்த மாதிரி தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான டோர்மேட் வந்து கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய டோர்மேட்டுக்கு பதிலாக இந்த கிளாத்தை வந்து அழகாக டோர்மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 3 கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு கிளாத் கூட ஒன்று கிட்ட இருந்து ஒன்று பிரிஞ்சு வராது. ஸோ 3 கிளாத்தும் ஒரே டைமில் அழகாக நம்மளுக்கு டோர்மேட் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆங்கரும் ஒரு 4 வளையலும் இருந்தால் போதும். மெட்டல் வளையலாக இருக்கணும். ஸோ அந்த வளையலை டேப் போட்டு இந்த மாதிரி அந்த ஆங்கர் கூட சேர்த்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக வந்து டைட்டாக வந்து பிரிச்சிருக்க மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கணும். நம்ம டேப் போடும்பொழுது பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கலர் டேப் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. 4 பேங்கிள்ஸையும் அதே மாதிரி டைட்டாக இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 4லேருந்து 5 சுற்று வந்து அந்த டேப்பை வந்து டைட்டாக போட்டிங்க அப்படின்னா தான் பேங்கிள் வந்து உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கும். இந்த ஆர்கனைசரும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது, வேறு எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. நம்மளுடைய சூப்பரான கரண்டிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம தேவையான இடத்துல ஹேங் பண்ணி அழகாக இதுக்குள்ளே வந்து கரண்டி, டீ வடிகட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்து, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில்
வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத மெட்டல் பேங்கிள்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி ஆங்கர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசர் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு கீழே கூட ஹேங் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து கரண்டியெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.